ஆட்டுக்கால் பாயா செஞ்சிடலாமா? 2 வெங்காயம், 2 தக்காளி, முந்திரி பருப்பு, தேங்காய், புதினா, 3 பச்சை மிளகாய். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 கையளவு கருவேப்பில்லை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கையளவு புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 2-3 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 8-10 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு, தேங்காய் எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கப்புறம் திருப்பி சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸியில் வேர்க்கடலை எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி எடுத்து போட்டிங்கன்னா சுட சுட நம்ம பாயா ரெடி ஆயிடும். நான் இன்னைக்கு இது சுட சுட இட்லியோட ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இது கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் வாக்கில் vlogs. Bye.